எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, உண்மையுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, மகிமையின் தெய்வமே, மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறையா. இந்த ஆசீர்வாதமான இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையே பிதாவாக தொழுது கொள்ளுகிற இந்த ஆராதனையிலே தேவரீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற வார்த்தையின்படியாக, அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை தொழுதுகொள் என்ற வார்த்தையின்படியாக தேவரீர் உம்முடைய மத்தியிலே, உம்முடைய சமூகத்தின் மத்தியிலே வந்திருக்கிற உம்முடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற இந்த சிறு கூட்டத்தின் நடுவிலே தேவரீர் எழுந்தருளி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாக செபிக்கிறையா. தடைகளை நீக்கி போடுகிறவரே, எங்கள் முன்பதாக நீர் கடந்து செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, நீர் சொன்னீரே, எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிறேன். எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார் என்ற வார்த்தையின்படியாக சபையின் நடுவில் உலாவுகிற தெய்வம் நீரல்லவா. எங்கள் மத்தியில் உலாவி, எங்கள் மத்தியில் அசைவாடி, எங்கள் மத்தியில் எழுந்தருளி உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறையா. நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, இந்த இடத்துல உடைய கண்கள் திறந்த வண்ணமாய் இருக்கும், என்ற செவிகள் கேட்கும். இந்த இடத்துல ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொன்னீரே. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் செபிக்கிறேன். எல்லா தடைகளை நீக்கி போடுங்கப்பா. பாடல் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க, துதி ஆராதனை வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆராதனை ஒவ்வொரு பகுதியினுடைய மகிமையை நாங்கள் காணணுமே அப்பா. பிள்ளைகள் பாடும்போது, இசைக்கருவிகளை வாசிக்கும் போது தேவ பிரசன்ன சபை அப்படியே நிரப்பணுமே ராஜா. அன்றைக்கு தேவாலயத்தினுடைய மகிமை நிரப்பினது போல அப்பா உடைய சபையை நிரப்பட்டும் அப்பா. எல்லாரும் ஆவில நிரம்பி துதிக்க கலி கூற கர்த்தர் கிருபை செய்வீராக. மறுரூபத்தின் சாயலை அணிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக அப்பா. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி. சங்கீத பகுதிக்காக நன்றி, வேத பாட பகுதிக்காக நன்றி, சாட்சியின் நேரத்துக்காக நன்றி அப்பா. சபையின் அறிவிப்பு வேலைக்காக நன்றி, பிறந்த நாள் திருமண நாள் ஜெபத்துக்காக நன்றி தகப்பனே. காணிக்கை பகுதிக்காக உமக்கு நன்றி அப்பா. உடைய ஜீவனுள்ள உடைய வார்த்தைக்காக நன்றி. சிறு பிள்ளைகள் வசனம் ஒப்புவிக்கிற காரியத்துக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு பகுதியிலும் உடைய மகிமையை நாங்கள் காணணுமே. ஒவ்வொருவரையும் மறைத்து தேவரீர் நீர் வெளிப்படணுமே, உங்க நாம மகிமைப்படணுமே. இது பரிசுத்த சபை அல்லவா, பரிசுத்த சபை கூடுதல் அல்லவா, பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல எந்த விதமான பரிசுத்த குலைச்சல்கள் வராதபடிக்கு தேவரீரே காத்துக்கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். நீர் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உடைய ஆளுகைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை தாங்க இயேசுப்பா. நீர் யார் என்கிற வெளிச்சத்தை அறிந்து உம்மை ஆராதிக்க தொழுதுகள் எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க. உலகமெங்கும் நடக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க பலத்தினாலும் அல்ல இயேசுப்பா, எங்க பராக்கிரமத்தினாலும் அல்ல இயேசுப்பா, உங்க ஆவினால எல்லாமே ஆகும் என்ற வார்த்தையின்படியாக உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். யாவரும் உட்காருவோம். நம்மத்தில் இருக்க அருமையான அண்ணன் சிமியோன் அண்ணன் முன்பதாக வருவாங்க, பாடல் வேலையை நடத்துவாங்க. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய வருகைக்காய் நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அதை இந்த பூமியிலேயே அந்த பரலோக வாழ்க்கையை கர்த்தர் நம்மளை வாழ வைப்பாராக. அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து அதற்காகவே நாம் வாழ்வோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் உற்சாகமாக தேவனை நோக்கி ஆராதிப்போம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனும் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம்
தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இன்னும் திருவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். இன்னும் திருவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார்.
எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. இரண்டாவது பாடலாக தேவ கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தராம் தாவீது தேவன் நமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், மாறினில் அவர் என் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை
ஆவியை அளித்தே வெள்ளம் போல் நின்னை கொல்ல வந்தோ விரநெகேமியா ஆவியை அளித்தே திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அல்லேலூயா. மூன்றாவது பாடலாக உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமை உள்ள நிழலில் தங்குவான். ஆமென். அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவசட்டாயின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டாயின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனன் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கோ பகலில் பறக்கும் அம்புக்கோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கோ நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கோ நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000-10,000 பக்கம் விழுந்தாலோ அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் உன் தாபரமே. அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் உன் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். சேட்டையின் கீழ் அடைக்கலம்
அல்லேலூயா. எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். எல்லாம் ஒரு மன ஆவியோடு பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த சிந்தை உள்ளவர்களாய் தேவனை நோக்கி நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய கிருபை என்றும் உள்ளதுப்பா அப்பா. உம்முடைய கிருபை என்றும் உள்ளதுப்பா. அல்லேலூயா. Thank you Jesus. அப்பா, இம்மட்டும் எங்களை நடத்தின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் ஒரு மனோடு கண்களை மூடி தேவனை நோக்கி ஒரு விசையாய் தேவனை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா, உம்முடைய ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பலனடைய கிருபை செய்வீராக ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பரலோக வாழ்க்கையை நாங்கள் இங்கே இந்த பூமியில வாழ என் தேவன் அனுகிரகம் பாராட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. Thank you Jesus. இம்மட்டும் நடத்தின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்து கொள்வீர். யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்து கொள்வீர். அல்லேலூயா. ஆமென். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லோரும் ஒரு குரலாய் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா
ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிப்போம். ஆதாரம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. உயர்த்துவோம் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. சாத்தானை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சாத்தானை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை மகத்துவமானவரை ஆராதிப்போமா? நமக்காக உயிரோடு எழுந்தவரை ஆராதிப்போமா? உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. மாம்சத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மகிமையில் சேர்ப்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மாம்சத்தை ஜெயித்தவரே சொல்லுவோமா? உம்மை ஆராதனை செய்கிறோம். நம்மை மகிமையில் சேர்ப்பவர் அல்லேலூயா மகிமையில் சேர்ப்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா
செய்கிறோம். பரலோகம் பிறந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோகம் திறந்தவரே, எங்களுக்காக பரலோகத்தை திறந்தவரே, ஆமென். உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. தேவனை உயர்த்துவோம். அல்லேலூயா ஓசன்னா. 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 அல்லேலூயா. எத்தனை மகிழ்ச்சி. கர்த்தரை உயர்த்தும் போது அவரோடு கூட அவரை ஆராதிக்கும் போது நமக்கு எத்தனை மகிழ்ச்சியும் இன்பமா இருக்கு. அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி எந்த நேரமும் இருக்கணும். அல்லேலூயா. ஆனந்தமாய் அல்லேலூயா. நன்றி ராஜா. ஆனந்தமாய் இன்ப காணான் எங்கிடுதே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்ப காணான் எங்கிடுதே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்ப காணான் எங்கிடுதே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. சிற்றினின் என்னை தூக்கி எடுத்து மாற்றினாரே உள்ளாக்கினாரே. சேற்றினின் என்னை தூக்கி நாங்கள் சேற்றிலே இருந்தோம்ப்பா, எங்களை தூக்கி எடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளமோருகின கல்வாரியே கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லானையே உள்ளமோருகின கல்வாரியே கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமாய் இன்ப காணான் எங்கிடுதே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். ஆமாண்டவரே, வாலிப நாளிலே அப்பா உம்மை கண்டுமே, எங்களை நீ தேடி வந்தீரே. ஹல்லேலூயா. வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா
உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை நான் என் சொல்லுவேன் ஆனந்தமாய் இன்ப காணான் எங்கிடுதே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசு அல்லாஹ் செய்யும் போவேனே வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசு அல்லாஹ், நீங்க இல்லாத எங்களுக்கு வேற ஆசை இல்லப்பா இந்த பூமியில. வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்ப காணான் எங்கிடுதே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்தே உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று உம்முடைய ஊழியத்தை செய்ய வாஞ்சிக்கிறோம் அப்பா. பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை கண் பாரும் என்றும் நானும் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை கண் பாரும் என்றும் நானும் அடிமை. ஆனந்தமாய் இன்ப காணான் எங்கிடுதே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். தேற்றிடுதே உம் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. தேற்றிடுதே உம் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே என் சமூகமே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவேன். பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவேன். ஆனந்தமாய் இன்ப காணான் எங்கிடுதே. இன்னொரு பரலோகத்தை பார்த்து பாடுவோமா? ஆனந்தமாய் இன்ப காணான் எங்கிடுதே பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடு இருப்பார். உறுதியா சொல்லுவோமா? உறுதியா சொல்லுங்க. அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமாய் இன்ப காணான் எங்கிடுதே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நன்றி ஆண்டவரே. ஆராதனையில கர்த்தாவே உம்மை உயர்த்தி பாடினோம் ஆண்டவரே.
அப்பா நீர் மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய ஆவியை எங்களுக்கு அளவில்லாமல் ஊற்றிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை அப்பா எங்களை எப்படியெல்லாம் எங்களை நல்வழியிலே நடத்த வேண்டுமோ நீர் எங்களை கண்டித்து உணர்த்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீ சமாதானத்தின் தேவனாக இருக்கிறீர். உம்மை உயர்த்துகிறோம். இந்நாள் வரைக்கும் நீர் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீரே. இனிமேலும் நீர் காக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இதை விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களை காத்துக்கொள்ளும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி சங்கீதம் 90 பக்கம் 727. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? கர்த்தாவே திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் யோவான் 10ஆம் அதிகாரம் 1-16 வரை. யோவான் 10:1-16 வரை. பக்கம் புதிய ஏற்பாடு 141. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியால் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போ என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும்
அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மெய்யான பிரதானமும் மேய்ப்பனான பிரதானமும் மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகளுக்கு தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியான் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிற போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளாம் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் எனக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். ஆமென். Praise the Lord. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே நாம் தொழுகுவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோமா? எல்லாரும் சந்தோஷம் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற எல்லாரும் சந்தோஷமாய் நாம் பாடி நம் தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவனும் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவனும் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். ஆமென். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். எல்லாருமாக மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே
பரிசுத்த தேவன் நீரே, பரிசுத்த தேவனும் நீரே. பாதம் பணிந்திடுவோம், பரிசுத்த தேவனும் இயேசப்பா பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. கழுவியே நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே எல்லாரும் சேர்ந்து என்றும் தொழுது, எல்லா துதி கனமகிமை அவருக்கே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. சேர் எடுத்துட்டு வாங்க, சின்ன பிள்ளைங்க வசனம் சொல்ற நேரம். வாங்க 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 வாங்க. நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தரே தெரிந்தார், நல்லவர், அதிர்பே என்றும் உள்ளது. கொடுக்கப்பட்ட காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, வசனம் சொன்ன மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான அம்மா சந்திரா அம்மா ஜெபிக்கும்படியாக அன்பாக கேட்கிறேன். வசனம் சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாகவும், காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாகவும் அருமையான அம்மா ஜெபிப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் 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 ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்று எங்களை ஒன்று கூடி உம்மை துதிக்கும்படியாக கிருபை தந்தீரே, உம்மை ஆராதிக்க கிருபை தந்தீரே, பலன் தந்தீரே. உமக்கு கோடான கோடி சோத்திரமையா. வசனங்களை சொன்ன அந்த குழந்தை ஆசீர்வதியும், இன்னும் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பீராக. அந்த குழந்தை மூலம் அந்த குடும்பம் ரட்சிப்பில் வரும்படியாக கிருபை செய்வீராக. அல்லேலூயா. அப்பா, இன்று உள்ள உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க கிருபை செய்திருக்கிறீரே அப்பா, உமக்கு சோத்திரம். அந்த தியானத்தில் நாங்கள் கடைபிடித்து தியானத்தை நடக்க கிருபை செய்வீராக. எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையாகவும் உமக்கே செலுத்துகிறோம். காணிக்கை பகுதியை ஆசீர்வதியம், அம்மிக்கு குலுக்கி சரிந்து ஓட்டும்படியாக கிருபை செய்வீராக. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையாகவும் உமக்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். வேத புத்தகத்தில் எல்லாரும் கையில் எடுத்துக்கொள்வோம். இதனாலே தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நமக்கென்று கொடுத்திருக்க அவருடைய விசேஷித்த வார்த்தை சங்கீதம் 103 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 103 2 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்றைக்கு தேவன் சில காரியங்களை மறவாதபடிக்கு நாம் இருக்கணும் சொல்லி தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி பார்க்கணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், எதை சாப்பிடணும், எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல இருக்கக்கூடாது, எந்த இடத்துல உட்காரணும், எந்த இடத்துல உட்காரக்கூடாது, இப்படி பலவிதமான உபதேசங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. சுவிசேஷம் ஒருவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறது. ஆனால் உபதேசமோ அவனை இயேசுவை போல மாற்றுகிறது. உபதேசமோ அவனை இயேசு அண்டையிலே வழி நடத்துகிறது. உபதேசமோ உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க. சுவிசேஷத்துக்கும் உபதேசத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. இயேசுவை அறியாத மக்களிடத்தில் பேசும்போது நம்ம நற்செய்தி என்கிற சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கிறோம். ஆனால் இயேசுவை அறிந்த பிள்ளைகளுக்கு
நாம் கொடுப்பது உபதேசம். அப்போ உபதேசம் என்பது சட்ட திட்டங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உபதேசங்களாகிய இந்த சட்ட திட்டங்களை நம்ம கவனித்து நடப்பது தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு மேலான காரியமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியங்களிலே ஒன்று, நாம் மறந்து விடக்கூடாத சில காரியங்களை வேதத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதை நம்ம கவனமாக இருந்து அந்த காரியத்தை நம்ம கை கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படியாக இருக்க வேண்டும் என்று தேவன் தம்முடைய உள்ளத்திலே ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறார். அப்போ உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, அவர் நம்மிடத்தில் சில விருப்பங்களை அவர் வைத்திருக்கிறார். அந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும் அவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட விருப்பங்களில் ஒன்றுதான் இன்னைக்கு நாம் மறக்கக்கூடாத சில காரியங்கள் இருக்கிறது. அதில் முதலாவதாக நாம் எவைகளை மறக்கக்கூடாது அப்படி என்ற வார்த்தையின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 2:32, பக்கம் 876, பழைய ஏற்பாடு. ஆடைகளையும் மறப்பாலோ? ஆமே. என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஆமே, எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அப்போ முதலாவதாக நாம் மறக்கக்கூடாத ஒரு காரியம் என்ன, நம்மை படைத்த, நம்மை அழைத்த, நம்ம ரட்சித்த நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் மறந்து விடக்கூடாது. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது உபாகமத்துடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. உபாகமம் 6:12, பக்கம் 232, பழைய ஏற்பாடு. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமே, உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்ப நல்லா கவனிங்க என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் ஆண்டவரை மறக்க கூடாது? உன்னை எங்க இருந்து ஆண்டவர் கொண்டு வந்தாரு, எந்த இடத்துல இருந்து கொண்டு வந்தாரு? உன்னை அடிமைத்தன வீட்டிலிருந்து தேவன் கொண்டு வந்தார். நீ உளையான சேற்றில் இருந்த, பாவத்தில் இருந்த, அக்கிரமத்தில் இருந்த, பிசாசினுடைய பிடியில் இருந்த, அசுத்தத்தினுடைய பிடியில் இருந்த, இந்த உலகத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்த, உன்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை, உன்னை கவனிக்கிறவங்க யாருமே இல்லை. நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, நீ என்ன நிலைமையில் இருக்க, எதை குறித்தும் விசாரிக்காத ஒரு நிலையில தான் நீங்களும் நானும் இருந்தோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தின் அடிமை தடத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மறக்கக்கூடாது என்பதுதான் வேதம் சொல்லுகிற விலையேறப்பட்ட ஒரு சத்தியமாக இருக்கிறது. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக சூழ்நிலையில் அவரை மறக்கிறவங்க யாராக இருக்காங்க தெரியுங்களா? அவர் அறியாத ஜனங்கள்ல, அவர் அறிந்த ஜனமாகிய நாம தான். அவர்கிட்ட இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம், அவரிடத்திலிருந்து அதிசயங்களை பெற்றுக்கொள்கிறோம், நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். அது எப்படி பெற்றுக்கொண்டோமோ அதே வேகத்திலேயே நாமளும் என்ன பண்ணிடுறோம், அநேக நேரங்களில் நாம் அவரை மறந்துடுறோம். வேத வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 106, 21, 22 வாசிங்க, பக்கம் 737. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். நல்லா கவனிச்சிங்களா? யாரை மறந்தாங்க? தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தாங்க. எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிருக்காரு. அந்த ஒரே ஒரு கூட்டத்தை அவர் நேசித்தபடினால, அவங்களை விடுவிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணினதுனால, அவங்களோட அவர் உடன்படிக்கை பண்ணதுனால அவர் என்ன பண்றாரு, 10 விதமான வாதைகளை அங்க எகிப்து தேசத்துல அவர் செய்து, பெரிய பெரிய காரியங்களை செய்து, பெரிய பெரிய அற்புதங்களை செய்து, இந்த எகிப்துல நடக்கிற சம்பவத்தை சுற்றில இருக்கிற இவங்க சுதந்திரிக்க போகிற அந்த கானானுடைய 7 ஜாதியாரை கேட்டு கதிகலங்கிற அளவுக்கு அவர் கிரியை செஞ்சார். அல்லேலூயா. ஏன்னா அந்த நாட்கள்ல பயங்கரமான ஒரு மிலிட்ரி அப்படி எடுத்தீங்கன்னா எகிப்து தான். எகிப்து வருதுனாலே அவ்வளோ அலறுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்கு, அப்படிப்பட்ட ஒரு இராணுவங்கள் நிறைந்த தேசத்துக்கு தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாரே ஆனால் நாமெல்லாம் எம்மாத்திரம் சொல்லி தண்ணீரே போல அவங்க இருதயெல்லாம் கரைந்து போனது என்று ராகாப் என்கிற ஒரு சகோதரி சொல்றார்.
அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். அவ்வளோ அதிசயங்களை செய்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எவ்வளோ போராட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பாருங்க. அப்போ அவர் செய்தது உங்களுக்கு எனக்கும் புரியும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு நாளிலே வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும்போது தாவீது உடன்படிக்கை பெட்டியை அங்கே தாவீது நகரத்துக்கு அங்கே கொண்டு வரும்போது அதுக்குரிய அந்த ஸ்தானத்துக்கு எடுத்துக்கொண்டு ஆடலோடும் பாடலோடு வருகிற வேளையில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பார்த்த மாத்திரத்தில் தாவீதால் இருக்க முடியல. என்ன செஞ்சான்? அவன் நடனமாடினான், குதித்து நடனமாடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மனைவியாகிய மீகாள் அங்கேருந்து பார்க்கிறா. உள்ளத்தில் என்ன பண்ணா? அவமதித்தா. அப்போது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கும்படியாக தாவீது திரும்புவது அங்கே சொல்கிற வார்த்தையை பாருங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 392 பழைய ஏற்பாடு. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அப்படியே 20 22 வரைக்கும் வாசிங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால் அதற்கு தாவீது மீகாளை பார்த்து உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடிப்பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணம் ஆவேன். அப்படியே சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்று. ஆமே. நல்லா கவனிங்க. என்னை எங்க இருந்து கொண்டு வந்தாரு? ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தேன், என் குடும்பமே என்ன மறந்து போச்சு. அந்த அருமையான சாமுவேல் அபிஷேகம் பண்ண வரும்போது பிள்ளைகளெல்லாம் கூப்பிட சொல்லும் போது அப்பா என்ன பண்ணிட்டாரு? தாவீதை தவிர மீதி எல்லாரையுமே கூப்பிட்டாரு. ஆனா அந்த இடத்துல நமக்கு தெரிய வர காரியம் என்ன? குடும்பத்தால மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தாவீதோட வீடு காரியம். அப்போ நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தவனை, ஆடுகளுக்கு பின்பதாக நடந்து போனவனை, அவனுக்கு சாப்பிட்டியா கொண்டு அவங்க அப்பா அவங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்ததை பற்றி வேதம் எழுதியிருக்கு. ஆனால் தாவீது என்னைக்கா சாப்பிட்டானா கொண்டானா எழுதியிருக்கா பாருங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த தாவீதை தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனை உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுது. இஸ்ரவேலின் அதிபதியாக அவனை உயர்த்தினார். அப்போது அவன் அந்த நிலைமையை நினைத்து பார்க்குறான். என்னை கர்த்தர் எங்கேருந்து தூக்கிட்டு வந்தார், நான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தேன் அப்படின்றத மறக்காம தன் மனைவிக்கு அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்னும் கூட என் ஏசப்பா சமூகத்தில் நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் நான் குதித்து நடனம் ஆடுவேன். இன்னும் கூட நான் நீசனா என்னப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா என்னை அழைத்த தேவன் அவர் எப்படிப்பட்ட கிரியைகளை எனக்காக செஞ்சார் அப்படின்றத நான் நினைத்து பார்க்கிற ஒரு நல்ல தாவீதோட குணம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம எங்கேருந்து கொண்டு வந்தார்? ரெண்டாவது, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் பிரசன்னத்தில் நிரம்பும் போது உங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாங்க. சில பேர் டான்ஸ் ஆடுவாங்க, சில பேர் தூக்கி வீசப்படுவாங்க, சில பேர் இங்கேருந்து அந்த பக்கம் போவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தால் உங்களுக்கு என்னத்துக்கு கூச்சம்? என்னத்துக்கு மற்றவங்க என்ன நினைப்பாங்க நினைக்கிறீங்க? அவருடைய பிரசன்னத்தை காட்டிலும் மற்றவங்க நினைக்கிறதா நமக்கு முக்கியம். யோசனை பண்ணி பாருங்க. அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை காட்டிலும் மற்றவங்க என்னென்ன நினைப்பாங்க, அவங்க என்னை எப்படி பார்ப்பாங்க, அதெல்லாம் முக்கியம். என் தேவனுக்கு முன்பதாக, அவர் என்னை நடத்தி வந்த பாதைக்கு முன்பதாக நாம் நன்றியுள்ளவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும்ல. நீங்கள் கையை தட்டுறது யோசனை பண்ணி பாருங்க. நன்றியோடு கையை தட்டுறீங்களா? உங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? அவரை கை தட்டி துதிக்க ஆரம்பிக்கும் போது நன்றியுள்ளத்தோடு நம்ம துதிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற சத்தியம். அப்போ இன்னைக்கு முதலாவதாக நம்ம மறக்கக்கூடாது. எதை மறக்கக்கூடாது? நம்மை அழைத்து வந்த ஆண்டவரை நம்ம மறக்கக்கூடாது. அல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம மறக்கக்கூடாத விஷயம், ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. பக்கம் 1052 பழைய ஏற்பாடு. ஓசியா 4:6.
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். நல்ல கவனிங்க, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமே, நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எங்க கை வைக்கிறார் பாருங்க. பழைய பரிசுத்தவான்களுடைய காரியம் இன்னைக்கு தான் நம்ம கையில் இவ்வளோ வேத புஸ்தகம்லாம் கையில் இருக்குது. அந்த நாட்களில் வேதாகமத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு பிரதியை எழுதி வாங்கி வைத்து கொள்வாங்க. அதுக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இது அழகாக போய் பைபிள் ஒரு 80 ரூபா 100 ரூபா நம்ம புத்தகத்தோட குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல நம்ம வாங்குறோம் பாருங்கள். அந்த மாதிரி அந்த நாட்களில் கிடையாது. அந்த நாட்களில் மையினால் தான் எழுதுவாங்க. அது ஒரு புஸ்தகத்தை எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். எழுதுறது ஒருத்தர், அவரே நிறைய ஃபாஸ்டிங் இருந்து தான் எழுதுவார். அது மூலப்பிரதியை பார்த்து ஒவ்வொரு எழுத்தாக எழுதுவாங்க. நம்மளை போல் நமக்கு தான் தமிழ் நல்லா தெரியுமே சரளமாக எழுத மாட்டாங்க. மூலப்பிரதியை பார்த்து ஒவ்வொரு எழுத்தையுமே ஒவ்வொரு வாட்டியும் பார்த்து தான் எழுதுவாங்க. இப்படியெல்லாம் உபவாசம் இருந்து பார்த்து அதை எழுதினதை ஒரு வேத பாரகர், வேதத்தை நன்றாக அறிந்தவர், அவர் என்ன பண்ணுவார், முழுவதுமாக படித்து பார்த்து இதில் எந்த பிழையும் இல்லைனா தான் இது சரியான வேத புத்தகம்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட கொடுப்பாங்க. நம்மளாம் வேத புஸ்தகத்தை வாங்கி நம்ம அலமாரியில் வச்சுருக்கோம் இல்லையா. ஆனால் இஸ்ரவேலர்கிட்ட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த வேத பிரதி அவங்க கைக்குள்ளே வந்த உடனே, வீட்டுக்கு வந்த உடனே அதுக்கு ஒரு பெரிய விருந்து கொண்டாட்டமே வைப்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், யூடியூப்பில் வாய்ப்பு இருந்தால் அதை பாருங்கள். அவங்க அந்த கைப்பிரதி வந்த உடனே, அந்த வேத சுருள் வந்த உடனே அதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக ஒரு வாலிபன் துள்ளி குதித்ததை நான் பார்த்தேன். அவ்வளோ சந்தோஷப்படுறான், வீட்டில் ஒரு பெரிய விருந்து வைக்கிறான், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். அப்போ நல்லா கவனிங்க, இன்றைக்கி வேதம் நம்மக்கிட்ட இல்லைன்னு நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வீட்டில் எத்தனை வேதம் இருக்குது? தமிழ் பைபிள்ன்றோம், இங்கிலீஷ் பைபிள்ன்றோம், அதிலே வெரைட்டியான விஷயங்கள் வச்சுருக்கோம். ஆனால் இத்தனை பிரதிகை இருந்தோம், இத்தனை பைபிள் இருந்தோம், நம்ம பைபிள் வாசிக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ நல்லா கவனிங்க, எப்படி அப்புறம் நம்ம பிள்ளைங்க ஒழுங்காக இருப்பாங்க? யோசித்து பாருங்கள். இங்கே நாம் வேதத்தை ஆண்டோட பாதத்தில் உட்கார்ந்து வாசிக்க வேண்டிய நாம் வாசிக்கிறதுனால, மறந்து போனதுனால இன்னைக்கு கர்த்தர் நம்ம பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுறாராம், மறந்து விடுவாராம். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சும்மாவே நம்ம பிள்ளைங்க படிக்கிறது ரொம்ப ஆச்சரியம், சும்மாவே நம்ம பிள்ளைங்க கீழ்ப்படுகிறது ஆச்சரியம், சும்மாவே நம்முடைய பிள்ளைங்க ஆண்டவர் காரியத்தில் ஒழுக்கமாக இருக்கிறது பெரிய விஷயம். இன்னும் நம்ம வேதத்தை மறந்துட்டோன்னா நம்ம பிள்ளைங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மறக்கக்கூடாது. ஏன் வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் உதடுகளில் என்ன தேடுவாங்களாம்? தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை தேடுவாங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு குவாலிஃபிகேஷன். அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது ஒரு காரியத்தை, பொதுவான ஒரு காரியத்தை பேசுகிறவளா இருந்தால் நாம் அங்கேயே விழுந்துட்டோம். அப்போ இன்றைக்கி நல்லா கவனிங்க, நம்ம வாயிலிருந்து வேதத்தை தேடணும். பார்க்குறவங்க கேட்குறவங்க யார் எப்படி கவனிப்பாங்க தெரியாது. யார் கவனித்தாலும் கவனிக்கனாலும் நம்ம ஏசப்பா நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ நல்லா கவனிங்க, இன்றைக்கி நாம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வேத வசனமாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, வேதமே நமக்கு என்னவா இருக்கான், மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. துன்பத்திலே நடுவிலே நமக்கு வேதம் தான் என்ன பண்ணுது, நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. வேதத்தில் சங்கீதம் 119 92 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என் துக்கத்திலே நான் என்ன பண்ணியிருப்பேன், அழிந்து போயிருப்பேன். அப்போ நல்லா கவனிங்க, வேதம் எவ்வளோ பெரிய ஆயுதம். உங்க துக்கத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதமே வேத புஸ்தகம் தான். அப்போ அந்த வேதத்தின் மேலே நீங்களும் நானும் எவ்வளவா பிரியமா இருக்கணும், யோசித்து பாருங்க. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், என்னுடைய வேதத்தை குறித்து, ஆண்டவருடைய வேதத்தை குறித்து அவன் சொல்லும்போது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன் வழியெல்லாம் நீ வாய்க்க பண்ணணும்னா, நீ போற இடம்லாம் பெரிய ஜெயத்தை பெறணும்னா, நீ வேத புஸ்தகத்தை, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசி, இரவும் பகலும் தியானம் பண்ணு, அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே. அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடரல் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, வேதத்தை நேசிங்க.
ஏன்னா வேதத்தை நேசிக்கிறவளுக்கு இடரல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமில்லை என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 119 105 வாசிங்க. 119. ஆமே. என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமே. நல்ல நம்ம கால்களுக்கு என்னது? தீபம். நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். அதுதான். அப்போ அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ஒரு விஷயத்த நாம் கவனிக்காம, வாசிக்காம, தியானிக்காம இருக்கிறோம்னா யோசித்து பாருங்க. இன்னைக்கு அநேகருக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நியூஸ் பேப்பர் ஒரு காரியமாக இருக்குது. சில பேருக்கு செல்ஃபோன் காரியமாக இருக்குது. சில பேர் நண்பர்களுக்கு காரியமாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் அதன் மத்தியில் ஒரு கூட்ட ஜனங்க வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்காங்க. அல்லேலூயா. நாம் எந்த கூட்டம் நீங்களே யோசிக்கங்க. பேப்பரை வாசிக்காமல் வேறு எந்த காரியத்தை செய்யாத கூட்டமாக இருக்கிறோமா? அல்லது ஃபோனே கதியாக இருக்கிற அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறோமா? அல்லது நண்பர்கள் சொல்லி நண்பர்கள் பின்னாடியே ஒன்றும் இல்லாத கதைகளை பேசிக்கிட்டு இருக்க அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கோமா? அல்லது இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அப்போ கர்த்தருடைய வேதத்தை நம்ம மறக்கும்போது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மறப்பா. நம்முடைய பிள்ளைங்களை ஆசீர்வாதம் யார் கையில் தான் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அப்போது ஒரு நிமிஷம் நம்ம அந்த காரியத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. இப்போ 2 காரியத்தை பார்த்தோம். மூன்றாவதாக சங்கீதம் 103 அதிகாரம் 2 வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமாம். அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறக்காதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உபகாரத்தை செய்கிறது இந்த உலகத்தில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று தேவன் செய்கிறார், 2வது யார் செய்கிறாரு? மனுஷங்க. நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மனுஷங்க. அப்போ 2 பேர் செய்கிற உபகாரத்தையும் நாம் மறக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுது. பாருங்க, 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 32 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. பக்கம் 582 பழைய ஏற்பாடு. 2 நாளாகமும் 32:25. எசேக்கியா ஆமே தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் ஆமே நடவாமல் மனமேட்டிமையானான். பாருங்க, தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு ஏற்றபடி நடக்காமல் யாரு? வேதத்திலே 3 ராஜா தான் பெஸ்ட் ராஜா. ஒன்று தாவீது, இன்னொன்று யோசபாத்து, இன்னொன்று எசேக்கியா. 3 பேர். இந்த 3 பேரில் ஒருத்தனுடைய நிலைமையை பாருங்க. பெஸ்ட் ராஜா நம்ம சொல்கிறோம்ல, அவனுடைய மறுபக்கத்தை பாருங்க. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் என்ன காணப்படுகிறது? உபகாரத்தை மறந்து மனம் மேட்டுமையான எசேக்கியாவை வேதம் இங்கே காட்டி கொடுக்கிறது. அவ எந்த உபகாரத்தை மறந்தாங்க? அவன் வாழ்க்கையில் என்ன மாதிரி காரியத்தை கர்த்தர் செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம் 35 வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்களோட புஸ்தகம் 19 அதிகாரம் 35 வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தான். ஆமே. நல்ல ஒரே ஒரு தூதன். இவனுக்கு போராட்டம் வந்த மாத்திரத்தில் கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்டு இருந்தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இவன் தன்னையே நம்பிக்கொண்டு இருக்கிறானே, நான் அற்புதம் செய்வேன், அதிசயத்தை செய்வேன் சொல்லி என்னையே நம்பிக்கொண்டு இருக்கிறானே என்று சொல்லி அந்த எசேக்கியாவுக்காக கர்த்தர் செய்தது என்ன? ஒரே ஒரு தூதனை அனுப்பினாரு. அவன் என்ன பண்ணான்? 1,85,000 பேரை சங்கரித்து போட்டான். எவ்வளோ பெரிய உபகாரம்! நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இவ்வளோ பெரிய உபகாரத்தை பெற்றவன் தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தகுந்தபடி நடக்கலைன்னு வசனம் சொல்லுது. இன்னொரு வார்த்தை சொல்லுது அதே பகுதியில் 20 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. அதே பகுதியில் 26. கூட்டுவே ஆமென். இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று. ஆமாம். நல்ல கவனிக்க. 2வதாக ஒரு உபகாரத்தை தேவன் செஞ்சார். என்ன செஞ்சார்? அவன் ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம்! அப்போ 2 அற்புதத்தை செஞ்சார். இவ்வளோ பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொண்டவன், இவ்வளோ நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவன் நன்றி அறிதல் இல்லாதவனா இருந்துட்டான் பாருங்க. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ கர்த்தர்கிட்ட பெற்ற காரியத்துக்கு அவன் நன்றி உள்ளவனா இல்லை. அப்போ இன்றைக்கி நாம் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு செய்த நன்மைக்கு உபகாரத்துக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? எவ்வளோ நன்மைகளை செய்கிறாரு. நம்ம சுகத்தோடு இருப்பது அவருடைய கிருபை அல்லவா? நம்ம ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை அல்லவா?
நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலை அவர் கிருபை, கொடுத்த வருமானம் அவர் கிருபை, அவர் கொடுத்த வீடு, அவர் கொடுத்த மனைவி, அவர் கொடுத்த புருஷன், அவர் கொடுத்த பிள்ளைங்க, அவர் கொடுத்தது எல்லாமே இன்னைக்கு அவர் கொடுத்தது. அந்த உபகாரத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்? நல்ல ஒரு விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்தாரு, அபிஷேகத்தை கொடுத்தாரு, கிருபா வரங்களை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அப்போ இன்னைக்கு யோசனை பண்ண வேண்டியது என்ன? கர்த்தர் செய்த உபகாரங்களை நம்ம மறக்கக்கூடாது. இரண்டாவதாக பாருங்க, மனுஷன் செய்கிற உபகாரங்களையும் நம்ம மறக்கக்கூடாது. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது தாவீது இந்த நாபால் இந்த அபிகாயிலுடைய குடும்பத்துக்கு மிகவும் ஆதரவாக இருந்தான், உபகாரமாக இருந்தான் என்று அவனுடைய வேலைக்காரர்களே சொல்கிறாங்க. அவ்வளோ உபகாரமாக இருந்தவன் நாபால்கிட்ட ஆளை அனுப்புகிறான். இந்த மாதிரி தாவீது ஐயா உங்களை பார்த்துட்டு வர சொன்னார் சொல்லி அவனை விசாரித்துட்டு அவங்ககிட்ட நிற்கும்போது அந்த நாபால் நன்றி மறந்தவனாக அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தது எப்படி இருந்தது? அவனை ரொம்ப வருத்தப்படுத்தும்படியாக, வேதனைப்படுத்தும்படியாக இருந்தது. அப்போ நல்லா யோசித்து பாருங்கள், நன்றி அறியாத அந்த காரியம். இன்றைக்கி இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கவே கூடாது. ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்ல, போன வாரமும் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அப்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்ம கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற நன்மையும் நம்ம மறக்கக்கூடாது. யார் மூலமாக கர்த்தர் நமக்கு கிரியை செய்கிறாரோ அவங்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. இங்கே தாவீது அந்த நாபால் மறந்ததுனால ஒரு பெரிய பொல்லாப்பு வரதா இருந்தது. அபிகாயில் அதன் நடுவில் வந்து என்ன பண்ணிட்டா? புத்தியாக நடந்து காப்பாற்றப்பட்டாலும் கர்த்தர் அதை பார்த்தாரு. என்ன பண்ணார்? அவனுடைய இருதயத்தை அவன் என்ன பண்ணார்? வாதித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் செத்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நன்றி யோசித்து பாருங்க. உபகாரத்துக்கு தகுந்தபடி அவன் நடக்காதனால அவன் வாழ்க்கையில் அவன் என்னத்தை சம்பாதித்து கொண்டான்? கர்த்தரிடத்திலிருந்த வாதையை சம்பாதித்து கொண்டான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோசேப்பு, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த பான பாத்திரக்காரனுடைய சொப்பனத்துக்கு அவன் என்ன பண்ணான்? அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தான். அவன் சொன்னபடியே அந்த விளக்கத்தின்படியே அந்த காரியம்லாம் நடந்த போது அவன் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறான் பானம் பாத்திரங்காரட்ட. என்னென்ன? நீ உயர்த்தப்படும் போது என்னை மறந்துடாத, நான் இந்த சிறைச்சாலைக்குரியவன் அல்ல, நான் எகிப்தியன் காரியம் இல்லை, நான் எபிரேயன், களவாய் கொண்டு வந்தேன், என்னை வந்து நீங்கள் மேலே வரும்போது என்னை நினச்சி இந்த இடத்துலேருந்து விடுதலை பண்ண மறந்துடாதேன்னு சொன்னான். ஆனால் சொல்லிட்டு போனவன் அவனுக்கு மெசேஜ் கேட்குற வரைக்கும் தான் அவன் காது திறந்துருந்தது. அவனுடைய மெசேஜ் கிடச்சவொடனே அதுக்கப்புறம் யோசேப்போட மெசேஜ் வரும்போது காது க்ளோஸ் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? 2 வருஷம் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். 2 வருஷம் பானபாத்திரக்காரன் என்ன பண்ணான்? யோசேப்பு செஞ்சதை மறந்தே போயிட்டான். இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், இந்த 2 வருஷம் அவன் யோசேப்பு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். அவங்ககிட்டேருந்து நீ நன்மையை பெற்றுக்கொண்டல்ல, அவங்ககிட்டேருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டல்ல, அவன் மூலமாக கொடுத்த ஆலோசனைப்படி கர்த்தர் உன்னை உயர்த்தினார்ல. ஆனால் அந்த நன்மையை பெற்ற அந்த பானபாத்திரக்காரன் மறந்து போனான். ஆனாலும் கர்த்தர் மறக்கலை பாருங்கள். திரும்ப அவனுக்கு அவன் குற்றத்தை ஞாபகப்படுத்தி அப்போ தான் பார்வன்கிட்ட சொன்னான், இப்போ தான் நான் செஞ்ச தவறு என் நினைவுக்கு வருதுன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, மனுஷர் செய்கிற நன்மைகளை கூட நம்ம மறக்கக்கூடாது. சில பேர் மூலமாக கர்த்தர் செய்வார். தாவீதை போல சில பேர் அனுப்புவார், சில பேர் யோசேப்பை போல அனுப்புவார். நம்ம மறக்கக்கூடாது. கர்த்தரே சில இடங்களில் கிரியை செய்வார், தூதனை அனுப்பி. மறக்கக்கூடாது. அப்போ கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. 3வது காரியம் பார்த்தோம். 4வதாக கடைசியாக எரேமியா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 50:6. எரேமியா 50:6 பக்கம் 944. என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. 4வதாக நம்ம தொழுவத்தை மறக்க கூடாது. இங்க தொழுவம் என்று சொல்லப்படுவது எதை குறித்து? சபையை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப நம்முடைய சபையை மறக்க கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்ம மீட்டெடுத்த சபையை மறக்கக்கூடாது. நமக்குன்னு அவர் வைத்திருக்கிற அவர் வெளியேற பெற்ற ஐக்கியமாக தேவன் கொடுத்த அந்த சபையை நம்ம மறக்கக்கூடாது. அப்போ நம்ம மறப்போமே, ஆனால் நம்முடைய நிலைமை என்னவாக மாறும்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆடு மாடு கூட தெரியுது இது என் தொழுவோம் அப்படின்றது. வீட்டை விட்டு காலையில் புறப்படுற மாடை நீங்கள் பாருங்க, திரும்ப சாயந்தரம் இருட்டுற நேரம் வரும்போது தானாக யாராவது கூப்பிட்டு வராங்களா? அதை மாடு இல்லை ஆடு கோழி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டில் நாங்கள் கோழி வளர்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 40 கோழி இருந்தது வீட்டில். 40 கோழியும் காலையில் கூண்டை விட்டு திறந்து விட்டோன்னா கரெக்டாக நல்லா போய் மேய வேண்டிய விஷயத்தெல்லாம் மேய்ஞ்சிட்டு கரெக்டாக 5:30-6 மணி இருட்டு நேரம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கூண்டு திறந்துருக்கும். 1 by 1 வந்து உள்ளே வந்து உட்காந்துரும்.
ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோவை பார்த்தேன். ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. கிட்டத்தட்ட வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி போட்டிருக்கு. அந்த 2 கிலோமீட்டர் தாண்டி போட்ட அந்த கண்ணுக்குட்டியை சுற்றி அது பாதுகாப்பாக ஏதோ சில விஷயங்களை பண்ணிவிட்டு அந்த மாடு வீட்டுக்கு தேடி வருது. அவங்க வீட்டு ஆட்களை கூட்டிகிட்டு திரும்ப கண்ணுக்குட்டி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போய் அதை பத்திரமா சேவ் பண்ணி கூட்டுறது. ஒரு மாடுக்கு தெரியுது பாருங்க. அதை தான் ஏசையா புஸ்தகத்தில் சொல்கிறாரு. கழுதே, அந்த வசனத்தை வாசிப்போமா? ஏசையா 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசையா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசையா 1:3. மாடு தன் எஜமானையும் ஆமே, கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ ஆமே அறிவில்லாமலும் ஆமே என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. ஆமா, நல்ல மாடு கூட எஜமான் யாருன்னு தெரியுது. கழுதை கூட என்ன தெரியுது? தன் எஜமானுடைய முன்னணை தெரியுது. ஆனா என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா அவரை மறந்துருக்காங்க. அப்ப தொழுவத்தை மறக்க கூடாது. உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த விசேஷித்த தொழுவத்தை மறக்க கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். சபை கூடுதல் அநேகர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாது இருப்போம் என்று சொல்லி அருமையான பவுல் மூலமாக ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அப்ப சபை கூடுதல் அவ்வளோ ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அவர் நாமத்தை தொழுது கொள்கிற இடத்துல அவ்வளோ ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் நமக்கு ஏராளமான நன்மைகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல ஏராளமான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எங்கே கொட்டி வச்சிருக்காரு? அவர் ஆராதிக்கிற இடத்துல கொட்டி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. இதை நம்ம அறியாமல் எங்கெங்கேயோ நம்ம ஆசீர்வாதத்தை தேடுறோம். உலகத்தான் உழைப்பில் ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறான், வேலையில் ஆசீர்வாதம் இருக்குது, என் திறமையில் இருக்குன்றான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிற்பாடு இவையாவும் கூட கொடுக்கப்படும். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் கஷ்டமே பட தேவையில்லை. அதை தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற சத்தியம். நீ ஒழுங்காக ஆண்டவரை தேடனா, நீ ஒழுங்காக ஆண்டவரோட பாதத்தில் உட்கார்ந்து அவர் முகத்தை தேடனா, அவரோடு கூட இருக்கிற உன்னுடைய ஐக்கியம் சரியாக இருந்ததுன்னா உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் வரும்படியாக செய்கிற தெய்வம் அவர். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எலியா எங்கேயா போய் 3 வருஷம் பஞ்ச காலத்தில் கஷ்டப்பட்டாரா? எந்த இடத்துல போய் மூட்டை தூக்குனாரு? 3 வருஷம் அவருக்கு எங்கே இருந்தது? சாப்பாடு வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தது. மாவு கொஞ்சம் தான் இருந்தது. எடுக்க எடுக்க மாவு வந்துக்கிட்டே இருந்தது. எண்ணெய் கொஞ்சம் தான் இருந்தது. எடுக்க எடுக்க எண்ணெய் வந்துக்கிட்டே இருந்தது. செய்யறதுக்கு ஆள் வேறு கொடுத்துருக்காரு. அருமையான ஒரு சகோதரியை கொடுத்துருக்காரு. கூட பேச்சு துணைக்கு ஒரு சின்ன பிள்ளைய வேறு கொடுத்துருக்காரு. யோசனை பண்ணி பாருங்க. 3 வருஷம், 1 நாளா 2 நாளா 3 வருஷம் அவர் எங்கே போய் எங்கே உழைச்சாரு? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ கர்த்தர் காகத்தை கொண்டு போஷிக்கக்கூடியவர். கர்த்தர் எங்கேயும் எப்படியும் நமக்கு பேசக்கூடியவர், செய்யக்கூடியவர். அப்போது இன்றைக்கி நம்ம அறியக்கூடிய ஒரு காரியம் என்ன? நாம் நம்முடைய தொழுவத்தை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. தொழுவத்தில் 2 விதம் இருக்குது. யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தொழுவம் 2 இருக்குது, மந்தையும் 2 இருக்குது. அந்த காரியத்தை நம்ம பார்ப்போம். தொழுவம் யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். ஆமே. இங்க அழகா சொல்றாரு பாருங்க. இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அப்ப அது எங்க போயிருக்கு? வேற தொழுவத்துல போய் அது இருக்கு, வேற இடத்துல மேய்ச்சல்ல இருக்கு. அந்த இடத்துல இருந்து அதை நான் என்ன பண்ணுவேன்? கொண்டு வருவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய தொழுவம் ஒன்று இருக்கு, அவருடைய அல்லாத ஒரு தொழுவம் இருக்குது. அல்லேலூயா. அப்ப 2 விதமான தொழுவத்தை குறித்து வேதம் சொல்லுது. அதே போல 2 விதமான மந்தை. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் ஆத்தும நேசரே, ஆமென், உமது மந்தையை எங்கே மேய்த்து, ஆமென், அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவைகளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? ஆமென். இங்க 2 மந்தையை பத்தி இந்த வசனம் சொல்லுதான். ஒன்னு தோழரின் மந்தை, இன்னொன்னு ஆத்தும நேசரின் மந்தை. 2 விதமான மந்தை இருக்கு, 2 விதமான தொழுவம் இருக்கு. அப்ப இன்னைக்கு நாம எந்த தொழுவத்துல, எந்த மந்தையின் கூட்டமாக நம்ம இருக்கிறோம்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஆடு மாடுக்கு நம்ம என்ன சொல்றோம்? இரவு வந்தா அது தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி வருதுன்றோம். உங்க வாழ்க்கையில இருள் வரும்பொழுது, சத்துருட போராட்டம் வரும்போது இன்னைக்கு சபையை நினைக்கிறோமா? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் அதற்கு புகலிடமாக தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? அவருடைய சமூகத்தை கொடு. அவர் ஆராதிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, அவரை தொழுது கொள்றதுக்கு மாத்திரம் அல்ல, அவரோடு ஐக்கியப்படுவதற்கு மாத்திரம் அல்ல,
அதோடு கூட ஆண்டவர் என்ன சொல்ல, இருள் சூழ்ந்த நேரம் வரும்பொழுது, உங்களை நோக்கி சத்துருடைய போராட்டங்கள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்போது, உங்களுக்கு பாதுகாப்பான இடம் தேவ சமூகம் மாத்திரமே, சபை கூடுதல் மாத்திரமே. இந்த சபை கூடுதலை நம்ம விட்டு விடக்கூடாதுன்றது அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நாம் எப்படி இருக்கோம்? வசனம் சொல்லுது, சங்கீதம் 137 5 6 வாசிங்க. ஒரு இஸ்ரவேலன் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. சங்கீதம் 137 5 6, பக்கம் 756 பழைய ஏற்பாடு. சங்கீதம் 137 5 6. நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக, நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஆமா, என் நாவு மேல் இதோட என்ன பண்ணும்? ஒட்டி கொள்வதாக. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு இஸ்ரவேலுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்களா? எருசலேமை நான் எப்படி மறப்பேன்? யோசித்து பாருங்க. ஏன் எருசலேமை ஒரு நகரத்துக்காகவா சொல்கிறான்? ஏன்னா எருசலேமில் என்ன இருக்குது? தேவ ஆலயம் இருக்குது. தேவனை தொழுது கொள்ளுகிற இடம் இங்கே இருக்குது. தேவனை தொழுது கொள்ள தான் எருசலேமுக்கு ஜனங்கள் போவாங்க. அதை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ எருசலேமை நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் உன்னை மறந்த என் வலது கை என் தொழிலை மறக்கட்டும், என் நாவு என் மேல் வாயோட ஒட்டி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி யோசனை பண்ணி பாருங்க. என் வாழ்க்கையில் நான் எருசலேமாகிய தேவன் கொடுத்த சபையை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், சபை கூடுதல் குறித்து எந்த அளவுக்கு கரிசனையாக இருக்கிறோம். இன்றைக்கி சபை கூடுதலில் தான் பிசாசு கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு நிறைய போராட்டங்களை கொண்டு வருவான். அன்றைக்கி தான் சில வியாதிகளை கொண்டு வருவான். அன்றைக்கி தான் சில ஃபங்க்ஷன்களை கொண்டு வருவான். அன்றைக்கி தான் சில விதமான காரியங்களை கொண்டு வருவான். ஏன்? உங்கள் விசுவாசம் பரிசோதிக்கப்படுது. யோசித்து பாருங்க. நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிற நேரத்தில் ஒரு காரியம் உங்களுக்கு தடையாக வருதுன்னா அது கர்த்தர் கொடுக்கறதா, யார் கொடுக்கறது? யோசித்து பாருங்க. அப்போ இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தரை ஆராதிப்பதை தவிர வேறு எதுவும் நமக்கு முக்கியம் இல்லை. அதனால் எவ்வளோ வருமானம் வந்தாலும் சரி, அதனால் எவ்வளோ விதமான நன்மை வந்தாலும் சரி, அது நமக்கு தேவையில்லை. அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல, அது வேதனைக்குரியது. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அப்போ இன்றைக்கி அந்த வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக தான் சபை கூடுதலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்க. அப்போ 4 காரியம். 1, ஆண்டவரை மறக்கக்கூடாது. 2வது, வேதத்தை மறக்கக்கூடாது. 3வது, உபகாரங்களை மறக்கக்கூடாது. 4வது, நம்முடைய தொழுவமாகிய சபையை நாம் மறக்கக்கூடாது. இந்த 4 காரியத்தை நாம் செய்யணும். மொத்தம் 9 காரியம் இருக்குது. இதில் 4 காரியத்தை பார்த்துருக்கோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாட்களில் மீதி இருக்கிற காரியங்களை நம்ம பார்ப்போம். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேசின அவருடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இன்றைக்கி நாம் அநேக நேரங்கள் இதெல்லாம் மறந்து போயிருக்கிறோம். மறக்கக்கூடாத காரியங்கள் இவைகள்லாம். யோசித்து பாருங்கள். எத்தனை நேரம் நம்ம ஆண்டவரை மறந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். எத்தனை நேரங்களில் ஆண்டவரை மறந்து நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஜெபிச்சுட்டு போங்கன்னா ஜெபிக்கிறதே கிடையாது. ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க, வெளியே ஏதாவது ஒரு காரியமாக புறப்பட்டு போகிறீங்கன்னா ஆண்டவரை தேடுங்கன்னு சொன்னால் கட்டாயப்படுத்த வேண்டியதாக இருக்குது. யோசித்து பாருங்க. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகள், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது அவர் உனக்கு அதை உறுதிப்படுத்துவார், வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஏன் ஆண்டவரை தேடணும்? அவரே என்னை ரட்சித்தவர், அவரே எனக்காக அடிக்கப்பட்டவர், அவரே என்னை நேசித்து தன்னுடைய ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுத்தவர். அந்த அன்புள்ள தெய்வம், அந்த இரக்கத்தின் தெய்வம், அந்த மகிமையின் தெய்வம் இன்னைக்கு எனக்காக அடிக்கப்பட்டாரே. நான் தொங்க வேண்டிய இடத்துல, நான் மரிக்க வேண்டிய இடத்துல, எனக்கு சூட்டப்பட வேண்டிய முள்முடி அவர் எனக்காக ஏற்றுக்கொண்டாரு. என் கரங்கள் செய்த பாவத்துக்கு என் கரங்களை இறங்க வேண்டிய ஆணிகள் அவருடைய கரத்தில் ஏற்றுக்கொண்டாரு. என் இருதயத்தில் நான் பொல்லாத சிந்தைகளை வைத்து எப்பொழுது தீட்டாகவே நடந்து கொண்டதுனால, பரிசுத்த குலைச்சலான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டதுனால அவருடைய இருதயம் கிழிக்கப்பட்டது, விழாவிலே குத்தப்பட்ட. என் கால்கள் நித்தமும் பொல்லாத இடத்துல நிற்கிறது.
போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போகுது. அதற்காக ஏசப்பாவுடைய கால்கள் ஆணிகள் கடாவப்பட்டது. அவருடைய முகத்துல காரி உமிழ்ந்தார்கள், கோலாலை அடித்தார்கள், நிர்வாணமாக்கினார்கள். ஏன் அவருக்கு அந்த கேடு? ஏன் அவருக்கு இந்த பாடு? பாவமே அறியாத அவர் பரிசுத்தர், நமக்காக பாவமானார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகள், அந்த கண்மலையை மறக்கலாமா? தாயை போல தேற்றுகிற கண்மலையை மறக்கலாமா? தாய் மறந்தாலும் உன்னை நான் மறவேன் என்று சொன்னவரை மறக்கலாமா? கைவிடப்பட்ட சூழ்நிலையில ஆகாரை போல வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த வாழ்க்கையில இருந்த நம்மை தேடி வந்து நம்மை தெரிந்தெடுத்து நம்மை பிரித்தெடுத்து வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொன்னாரே. எத்தனை அன்புள்ள தெய்வம்! வாழ்க்கையே தொலைத்த நமக்கு வாழ்க்கையை கொடுத்தாரே. வழி எதுனே தெரியாம இருந்த நமக்கு வழியை காட்டினாரே. குழப்பத்தில் இருந்த நமக்கு தெளிவை கொடுத்தாரே. தேவையோடு இருந்த நமக்கு தேவைகளை சந்தித்தாரே. என் அன்பு தேவ பிள்ளையே, எப்படி அவரை மறக்கலாம்? நாம எப்படி அவரை மறக்கலாம்? ஆனாலும் இன்னும் நன்மை செய்யறாரு பாருங்க. நாம மறந்தே போனாலும், எவ்வளவு தூரம் போனாலும் இன்னமும் நம்ம நேசிக்கிறாரு பாருங்க. இன்னும் நம்ம மேல பட்சமா இருக்காரு பாருங்க. இன்னமும் நமக்கு ஏதாவது ஒண்ணு ஓடோடி வராரு பாருங்க. அந்த அன்புக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? யோசித்து பாருங்க. நீங்க வேதத்தை வாசிங்க 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 வாசிங்கன்னு சொல்லுங்க. அந்த வேதத்துல எவ்வளோ நன்மை வச்சிருக்காரு. நம்ம வேதத்தை வாசிக்காம என் பிள்ளை இப்படி நடக்குது அப்படி நடக்குது புலம்புறதுல என்ன பிரயோஜனங்க? பிள்ளைங்க ஒழுங்கா நடக்கிறது வேதத்தை நாம வாசிக்கிறதுல வைத்திருக்கிறார். உன் பிள்ளைங்க ஒழுங்கா கீழ்ப்படியணும், வேதத்தை பெற்றோராகி நாம வாசிக்கணும். உன் பிள்ளைங்க ஒழுங்கா நடக்கணும், ஒழுங்கா பேசணும், ஒழுங்கா கர்த்தரை தேடணும், பிரியமான காரியத்துல நடக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களா? வேதத்தை நீங்க நேசிங்க, வேதத்தை நீங்க தேடுங்க, வேதத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கதை காட்டிலும் உங்க காணிக்கை அவருக்கு முக்கியம் இல்லைங்க. உங்க பணம் அவருக்கு முக்கியம் இல்ல. உங்க வைரம் வைடூரியம் அவருக்கு முக்கியம் இல்ல. அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனையே அவர் நோக்கி பார்க்கிறான். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி இருக்கிறான். யோசித்து பாருங்க. கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை செய்தாருங்க, எவ்வளோ அற்புதங்களை செய்தாருங்க, எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்திருக்கிறாருங்க. கைவிடப்பட்ட இருந்த நிலையில இருந்த நம்ம தூக்கி எடுத்தாரு. கைவிடப்பட்ட நிலையில இருந்த நம்ம தூக்கி எடுத்தாரு. துக்கமா இருந்த நம்ம கண்ணீரை துடைச்சாரு. தேவையோடு இருந்த நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திச்சாரு. அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையை மாத்திருக்காரு. நம்ம வாழ்க்கை குப்பையில இருந்த என்ன கோபுரத்துல உட்கார வச்சிருக்காரு. அவர் எப்படிங்க மறக்க முடியும்? அவர் செய்த உபகாரத்தை எப்படிங்க மறக்க முடியும்? நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம அவரை தேட வேணாவா? நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம அவரை சேவிக்க வேணாவா? அன்பு தேவ பிள்ளைகளே, தொழுவத்தை எப்படிங்க மறக்கிறீங்க? சபை கூடுதலை எப்படிங்க மறக்கிறீங்க? சபையில் அவர் உலாவி கொண்டு இருக்கிறாரு. சபையின் நடுவில் அவர் எழுந்தருளுகிற தேவனாயிற்று. சபை அவர் கையில வைத்திருக்கிறாரு. யோசித்து பாருங்க. இன்னைக்கு சபை கூடுதலை குறித்து ஒரு கரிசனை இருக்கா? ஒரு பயம் இருக்கா? நாளைக்கு சபை கூடுதல் இன்னைக்கே ஆயத்தமாகணுன்ற எண்ணம் இருக்கா? சீக்கிரமா போகணும் என்ன இருக்கா? எனக்கு முன்பதாக தேவன் அங்க இருப்பாரு. ஒரு ஆயத்தம் இருக்கா? ஒரு பயம் இருக்கா? ஒரு நடுக்கம் இருக்கா? யோசித்து பாருங்க. இது தேவனுடைய சமூகம். இந்த இடத்துல எந்த சொந்த பேச்சுக்கு இடம் இல்லை, வீணான பேச்சுக்கு இடம் இல்லை. இங்க தேவனை குறித்து பேசுங்க, தேவனை புகழ்ந்து பாடுங்க, அவரை ஆராதிங்க, அவரை துதிங்க, அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை மகிமைப்படுத்துங்க. அதை தியானம் பண்ணுங்க.
அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்மத்தில் இருக்க அருமையான சகோதரன் பால் ஸ்டீஃபன் முன்பதாக வந்து நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவாங்க. ஆமென். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. அவர் எல்லாவற்றை பார்க்கிலும் வேதத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழி இதுவே, வழி இதுவே, உங்களுக்கு பிறகே கேட்கப்படுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஏசப்பா நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார். நாம் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை தான் அவர் கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆம், அருமையான ஒரு செய்தியை கேட்க உதவி செய்தார். மறவாதிருங்கள் என்கிற தலைப்பின் கீழே எவையெல்லாம் நாம் மறக்கக்கூடாது என்பதை ஒரு அருமையாக வார்த்தைகளை வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். கோடான கோடி நன்றி. சத்தியவான் எவனும் அவருடைய சத்தத்தை கேட்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதுதான் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மை அழைத்த, ரட்சித்த, அபிஷேகித்த, உன்னை இருப்பு காலவாங்கி எகிப்திலிருந்து உன்னை அழைத்தவர் நான் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம், எப்படிப்பட்ட விக்கிரகங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம், இயேசு யார் என்று அறியாமல் இருந்தோமே. கிருபையாய் ஆதாமை தேடி வந்தது போல நம்மை தேடி வந்தாரே, நம்மை கிருபையாய் ரட்சித்தார். இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலோ நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாதாரண ரட்சிப்பு அல்ல, இந்த ரட்சிப்பை தேவ தூதர்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற ரட்சிப்பு. இஸ்ரவேலுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு காட்டொலிவ மரமாகிய புறஜாதியாகிய நம்மை தேடி வந்து ரட்சித்தாரே. அவர்தான் மெய்யான தேவன நித்திய ஜீவன் என்கிற வெளிச்சத்தை கொடுத்து ரட்சித்தாரே. மணவாளன் மணவாட்டியாக முத்தரித்து கொண்டாரே. அந்த உன்னதமான தெய்வத்தை நாம் மறந்தால் நாம் என்ன சொல்வது நமக்கே தெரியல. தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். அடுத்த வசனம் சொல்ல இருக்கு, ஆகையால் நான் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பு நமக்கு இல்லை. நம்மை அதிகமாக இயேசப்பா நேசிக்கிறார். அவரை மறவாமல் இருக்க நம்ம அவர் அப்படியே பேசுறார் பாருங்க. என் மகனே, என்னை மறக்கிறதுக்கு நீ யார்? நான் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கேன், என்னை எப்படி நீ மறப்பாய்? எனக்கு ஒரு அருமையான ஒரு காரியம் நம்மை அப்படியே உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். மனவாழ்நாங்கி என்னை மறக்காத, நான் நிறைய நன்மையை வச்சிருக்கிறேன், என்னை நீ மறக்காத என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வேதத்தை எப்படி மறப்பாய்? அவருடைய வேதத்தை எப்படி மறப்பாய்? வேதம் தானே நமக்கு வெளிச்சம், வேதம் தானே நமக்கு எல்லா ஆசீர்வாதம். வேதத்தில் சொல்லப்பட்ட நீதிமானுடைய தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பா, நாங்கள் அனுதினம் இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. உண்மையாகவே நாங்கள் வாசித்தது முன்பு இருந்த காட்டிலும் ரொம்ப குறைஞ்சு இருக்கப்பா. கிருபையா அந்த குற்றத்தை மன்னியும், உங்களுடைய வசனத்தை வாசிக்கிற பாக்கியத்தை தாரும். உங்களுடைய வார்த்தை இனிப்பு ஏசப்பா. வேதத்தில் வாசிக்கிறோம், தேனில் இனிமையான வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தைகள் ஐயா. கர்த்தருடைய கற்பனை தூய்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. அதிகமாக வேதத்தை வாசித்து தியானம் பண்ணி எங்கள் காரியமெல்லாம் ஜெயமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கே விசேஷமாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலிருந்து ஐயா கிடைக்கிற நேரம் எல்லாம் மணிக்கணக்காக வேதத்தை வாசிக்க கிருபை செய்யும். நீர் எங்களை வழி நடத்துவீராக. வேதத்தின் மகத்துவங்கள் எழுதி கொடுத்தேன் என்று சொன்னீரே, மகத்துவம் இருக்கிறது அப்பா. அதை நாங்கள் வாசித்து தியானம் பண்ண நீர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக நீர் செய்த நன்மைகள், மனிதர் மூலியமாக நீர் செய்த நன்மைகளை மறவாத ஒரு நன்றி அறிதல் உள்ள குணத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நான் சுகமாக்கினது 10 பேர் அல்லவா, அந்த அந்நியன் நீ ஒருவன் தானே வந்து இருக்கிறாய், மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்ட தெய்வம் ஐயா. நீ நன்றியை விரும்புகிற தெய்வம் ஐயா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அப்பா. நாங்கள் மறக்கவே மாட்டோம் ஏசப்பா. நாங்கள் மறந்து போயிருந்த கிருபையாய் மன்னியும். உங்களுடைய நன்மைகளை நினைத்து 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 உமை கனப்படுத்த
நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கடைசியாக அப்பா, சபை கூடி வருதல் எவ்வளவு முக்கியம் ஐயா. தாவீது சொல்கிறான், உமது பரிசுத்த வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தியாவோம் என்கிற வார்த்தையின்படியாகப்பா, எருசலேமில் தான் அத்தனை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீரப்பா, சுகத்தை வைத்திருக்கிறீரப்பா, வேதனை நீங்குகிற ஒரு மருந்து வைத்திருக்கிறீரப்பா. ஆகையால் ஒவ்வொரு வாரமும் சபை கூடி வருதலுக்கு முன்பாகவே ஓடி வர நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சியாயிருந்தேன் என்று தாவீது சொன்னது போல நாங்களும் மனமகிழ்ச்சியோடு சபைக்கு புறப்பட்டு வர உதவி செய்வீராக. சனிக்கிழமையிலேயே ஆயத்தமாக கிருபை செய்வீராக. ஆம், உமக்கு முன்பதாக வந்து காத்திருக்கிற பாக்கியத்தை தாருங்கப்பா. நிரப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். நீங்க சொன்னீங்களே, நான் என் பரிசுத்த பர்வத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன், நான் உங்களை என் முழங்காலில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்னீரே. அந்த பாக்கியத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாது ஏசப்பா. வருகிற நாட்கள் இந்த 4 காலத்தில் அதிக ஜாக்கிரதையாக இருக்க நீர் உதவி செய்யும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. நீர் அப்படியே செய்வதற்காய் உமக்கு கோடி 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 நன்றி ஏசப்பா. தொடர்ந்து இந்த சபை, ஊழியக்காரர், குடும்பங்கள் எல்லாவற்றோட கரம் இருக்கட்டும். விசுவாச பிள்ளைகள் யாவரோட கரம் இருக்கட்டும். இன்னும் அநேக ஆத்துமாக்களை நீர் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றையும் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம். நீர் மகிமைப்படும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, நன்றி செலுத்துவோமா எல்லாரும்? உள்ளங்கைகளில் என்னை வரைந்து தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து எல்லாரும் சொல்லுவோமா இயேசுவை பாட்டு? ஆமென். glory, ஆமென். praise the Lord.
அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.